ஏஞ்சல் அப்படின்னா தேவதைகள்னு தமிழ்ல அர்த்தம். யாரு தேவதைகள்? சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஒன்னாம் நம்பர், சந்திரன் எடுத்துட்டீங்கன்னா 2ஆம் நம்பர். இப்படி இந்த 9 கிரகங்களுக்குமே நம்பர் இருக்கு. கடிகாரத்துல 11 வந்தாக்க கூட டிவைன் போர்ட்டல்னு சொல்லுவோம். டிவைன் போர்ட்டல்னா ஒரு பேப்பர் எடுத்து உங்க விஷ் ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதிட்டு பின்னாடி அந்த பேப்பர் முழுக்க 8 8 8ன்னு எழுதிட்டு லவ் சக்சஸ்னா சுக்கிரன், சந்திரன், புதன் எல்லா நம்பரும் சேர்த்து யூஸ் பண்ணணும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்த்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல அஸ்ட்ரோ ரேக்கி ஆத்தர் சுதாகுமார் மேம் தான் இருக்காங்க. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கு, பேசலாம். வணக்கம் மேம். ஐத்தமிழ்த்தாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். கடவுளை ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியுமா? ஏஞ்சல் நம்பர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல் கொஸ்டின் இது. நம்ம எண்ணும் எழுத்தும் கண்ணாகும்னு தான் சொல்லியிருக்கோம். எழுத்துக்கள் எவ்வளவு, இப்ப சொன்னோம் இல்லையா, பேசும்போது எழுத்துக்கள் அ ஆ இ சொல்றோம். இந்த அ ஆ இ நான் சொல்லும்போது காது வழியா கேட்கறது ஒரு பக்கம், பிக்டோரியல் ஃபார்மா ஆ ஆ அப்படின்னு பார்க்கறது ஒரு பக்கம். இதுக்கு ஈக்குவலா நம்பர் எண்ணும் உண்டு. எப்படி எழுத்துக்கள் உருவானதோ நம்ம பிரபஞ்சத்திலிருந்து, அதே மாதிரி எண்களும் உருவாயிருக்கு. இப்போ இந்த எண்கள் எல்லாம் ஏஞ்சல் அப்படின்னா தேவதைகள்னு தமிழ்ல அர்த்தம். யாரு தேவதைகள்? நம்ம கணபதி, நம்ம தேவர்கள் அத்தனை பேரும், அதாவது கடவுளர்களுடைய ஒரு ஃபார்ம் ஒரு தேவதை தான். ஒரு ஃபார்ம். கணபதியில் ஆரம்பிச்சு முருகனாகட்டும், சிவனாகட்டும், பார்வதி ஆகட்டும், மகாவிஷ்ணு ஆகட்டும், மகாலட்சுமி ஆகட்டும், டேக் ஃபார் கிராண்டட் ஐயப்பன், ஐயனார், ஸ்வர்ணாகர்ஷண பைரவர், காலபைரவர், க்ஷேத்திரபாலகர், வீரனார், நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க, எல்லாருமே நமக்கு உதவறதுக்காக கடவுளால் இந்த பிரபஞ்சத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட உருவ அமைப்புள்ள தேவதைகள் தான். இந்த தேவதைகளை சுட்டி காட்டக்கூடிய சில நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அஸ்ட்ராலஜி படி வந்தோம்னா எல்லாருக்கும் ஈஸியா போய் சேரும். சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஒன்னாம் நம்பர், சந்திரன் எடுத்துட்டீங்கன்னா 2ஆம் நம்பர். இப்படி இந்த 9 கிரகங்களுக்குமே நம்பர் இருக்கு. இந்த கிரகங்கள் சார்ந்த தேவதைகள், சூரியன்னா சிவன், இந்த தேவதைகளை வர்ஷிப் பண்ணும்போது இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது ஈஸியான வர்ஷிப் கிடைக்கும். இதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த தேவதைகளோட நம்பர்ஸை நம்ம நடைமுறையில் எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கும். நான் உங்கள் கேள்வியை நானே கேட்டுட்டேன். ஸோ இந்த நடைமுறையில் யூஸ் பண்ணுறது எப்படி வரும்னா, தேவதைகளோட நம்பர் 1 to 9 ஆல்வேஸ் இருந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, உங்கள் கார் நம்பர் ஒரு நம்பர் இருக்கும். எதிர பார்க்கக்கூடிய அத்தனை வண்டிகளுக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தா எல்லா நம்பர்ஸும் தேவதைகள் ரூபமாக தேவதைகளும் நம்பர் ரூபமாக நமக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. பட் ஏதோ ஒன்று நமக்கு ஒரு சங்கதி சொல்கிறது, ஒரு கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா அந்த நம்பர் இரட்டிப்பாவோ 3 4ஆவோ மறுபடி வரத ஏஞ்சல் நம்பர்ஸ்னு நம்ம பார்க்கிறோம். எல்லா நம்பர்ஸும் ஒரு தடவை வந்தால் ஈஸி, இந்த நம்ம வேர்ட்ஸ் மாதிரி தான் நம்பர்ஸும். வேற மறுபடி நம்மளுக்கு சொல்லும்போது அது எதையோ நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் நம்பர் 1 சூரியனுடைய நம்பர் அப்படின்னா 1111 1:11. கடிகாரத்தில் 11 வந்தாக்க கூட டிவைன் போர்ட்டல்னு சொல்லுவோம். டிவைன் போர்ட்டல்னா கடவுளின் சொர்க்கவாசல்னு சொல்லுவோம். நம்ம சொர்க்கவாசல் திறக்கிறது, ஆருத்ரா தர்ஷனத்தில் ஒரு வாசல் திறந்து வராருங்கிறதெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த வாசல் அப்படிங்கிறத நம்ம 1111ன்னு சொல்கிறோம். ஏன்னா 1ங்கிறது ஆத்மகாரகன்னு சொல்லப்படக்கூடிய சூரியனுடைய நம்பர். சூரியன் சிவனோட கனெக்ட் ஆயிருக்கார். இந்த பேரண்ட நாயகன பரமசிவன் சொல்றது எல்லாருக்கும் வழக்கம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த 11 சூரியனும் சிவன். இன்னொரு 11
யூஸ்வலாக அஸ்ட்ராலஜிலேயே சொல்லுவோம் என்னென்னா 2, 4, 6, 8, 9 இந்த எண்கள் எல்லாம் இந்த தடவை மறுபடி எழுதுறது எல்லாமே சாதகம், க்ஷேமம், லாபம், இப்படி மைத்திரம், பரம மைத்திரம்னு சொல்லக்கூடிய எண்கள். அப்படி மறுபடி வரதில்ல 2 தடவை வர்றதுக்கு பேர் சம்பத்துன்னு பேர். சம்பத்துன்னா நமக்கு வரக்கூடிய செல்வங்கள்னு எடுத்துக்கலாம். எனி செல்வம், பிள்ளை செல்வமும் செல்வம் தான், பணம் வரியா வரக்கூடிய செல்வமும் செல்வம் தான், நட்பு செல்வங்கள், உறவு செல்வங்கள், இப்படி 16 செல்வங்கள் நம்ம சொல்லுவோம். இதில் எந்த செல்வமுமே 2 அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ 11 வந்தாச்சுன்னா 2 1 வந்துருதா, அதுக்கு இன்னொரு போர்ட்டலாக 4 வந்துருதா. இதுதான் நம்மளுடைய ஆத்மாவை திறக்கக்கூடிய வாசல், ஆன்ம பலத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை நம்ம டிவைன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 அப்படின்னா சந்திரன் சார்ந்த, 3னா குரு சார்ந்த, 4னா ராகு சார்ந்த, 5னா புதன் சார்ந்த, 6னா சுக்கிரன். சுக்கிரன்கிறத பற்றி கேட்கவே வேண்டாம். சுக்கிரதசை, சுக்கிரன் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலாம் எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடும். எல்லாரும் மனசுக்குள்ளே குளிர்ந்து அப்படியே இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பறந்து விரிஞ்சு ஒரு ஹாப்பினஸோட வரக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய நம்பர் 6. இப்போ 6666 ஆர் வெறும் 66 உங்களோட நோட்டு, பண நோட்டு நம்பரில் நீங்கள் காலையில் வரும்போது 66 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கார் 6600 அப்படின்னு ஒரு கேப் வருது, இல்லை நீங்கள் போயிட்டே இருக்கிற போது 66 கார் முன்னாடியே போயிட்டே இருக்கு அப்படின்னா இன்னைக்கு சுக்கிரன் எதையோ உங்களிடம் சொல்ல காத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்து அந்த சுக்கிரனுக்கு உண்டான ஏதாவது ஒரு ப்ரேயர் உங்களுக்கு தெரிஞ்சதையோ, இல்லை ஒரு மந்திரத்தையோ, இல்லை ஒரு கோலம் ஏதாவது சிம்பலையோ, இல்லை ஒன்றும் இல்லை பிரார்த்தனை, இன்னைக்கு சுக்கிரன் சொல்ல வர செய்தி நல்லதாக எனக்கு அமையட்டும்னு தமிழில் இந்த சுக்கிரனால் எனக்கு கிடைக்கப்பட செய்தியானது இன்னைக்கு எனக்கு முழுமையாக நல்லதாக கிடைக்கட்டும்பா சாமி, இது போதும். இப்படி நீங்கள் வேண்டும் போது அந்த சுக்கிரனுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கிறது. 7ங்கிறது கேத்துவனுடைய நம்பர். கேத்துங்கிறவர் ஞானக்காரகன். கேத்து நிறைய விஷயங்கள் கொடுப்பார். எல்லாரும் நம்ம கேத்து பார்த்து பயப்படுற கேத்து நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். 8ங்கிறது சனி பகவானுடைய நம்பர். சனி பகவானை பார்த்து பயப்படாதவங்களே உலகத்தில் இல்லை. இந்த 8ங்கிற நம்பரை தன்னுடைய ஃபோன்லேயோ, இல்லை இதெல்லாம் தாண்டி அவங்களுடைய கரணநாதன் எந்த கிரகமாக வருகிறதோ அந்த நம்பரையோ, அந்த மாதிரி யோகின்னு ஒன்று ஒரு ஜாதகத்தில் ஒரு சொல்லுவோம். யோகினா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர். யோகத்தை தரக்கூடியவர்னா பெரிய விஷயம் இல்லையா? கரணநாதன் யாருன்னா எல்லா காலத்துலேயும் அப்படி கையை உங்களை பிடிச்சி காத்துட்டே இருப்பாராம் ஒருத்தர். அவர் தான் கரணநாதன். நீங்கள் அப்படி தண்ணியில் விழ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை காப்பாற்றுறதுக்கு பின்னாடியே ஒரு ஆள் அனுப்புறவர் கரணநாதனாக தான் இருப்பார். அந்த அளவுக்கு கரணநாதன் யோகி. இவங்க 2 பேருடைய நம்பரை செலக்ட் பண்ணி அது கஸ்டமைஸ்ட் அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். அந்த நம்பரானது நம்மளோட வீட்டு நம்பராக இருக்கலாம், ஃபோனில் ஒரு 2 நம்பர் அதில் இருக்கான்னு பார்த்துக்கலாம், நம்மளோட காரில் இருக்கலாம், 2 வீலரில் இருக்கலாம். இது எதுலேயுமே இல்லையா இந்த இடத்துல எழுதிக்கலாம். இதுதான் சுக்கிரன் மேடுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த 2 நம்பரை எழுதிக்கலாம். டெய்லி காத்தால எழுந்து எழுதிக்கலாம். இதனுடைய பலனானது நமக்கு நல்ல அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய முதல்ல நான் அதை எழுதின உடனே நம்ம மனசு என்ன சொல்லும், இன்னைக்கு நான் இது 2 எழுதிட்டேன்டா, இன்னைக்கு நான் எடுக்கிற காரியம் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்கிற உங்களுடைய நம்பிக்கை வளர வளர உங்கள் மனமானது எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து பாசிட்டிவ் தாட்ஸுக்கு உள்ள நுழைய ஆரம்பிச்சிடும். இந்த கல்ச்சர் இருக்குல்ல, இந்த ஓடிகால்டஸ், இந்த ஃபாலோ பண்ணக்கூடிய முறை அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த முறையானது உங்கள் மனதை பத்திரப்படுத்திடும். உங்கள் மனமானது பத்திரப்படுத்திட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, எதிர்மறை எண்ணம் இருக்கிற போது நேர்மறை எண்ணம் இருக்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு இடிச்சுடுத்தோம், ரத்தம் வந்துடுத்து, உடனே என்ன பண்ணும், பரவாயில்ல ரத்தத்தோட போச்சில்ல, துளி உண்டு பட்டதோட போச்சில்ல, பெருசாக எதுவும் ஆலை அப்படின்னு தோணும். அதே எதிர்மறை இருக்கிறவங்களுக்கு அச்சிச்சோ நான் வெளியே கிளம்பும்போது பட்டுடுச்சே, இது என்ன அபசகுனமோன்னு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய மனோநிலை மாற்றத்தை முதல்ல கொடுக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் சக்தியையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடியது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே மேம், இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கா? கட்டாயமாக. இப்போ நீங்கள் பிறந்த ஒரு நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்தை வச்சு ஏஞ்சல் நம்பர் எடுக்கலாம். நீங்கள் பிறந்த தேதியை வச்சு ஏஞ்சல் நம்பர் எடுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், எனக்கு கொஞ்சம் இன்ட்ரிகேட்டாக பார்ப்போம். கரணநாதன், யோகி, இவங்க 2 பேரோட நம்பரையும் எடுத்துப்போம்.
எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவயோகியோடைய நம்பரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்படி கஸ்டமைஸ்டாக உங்களோடது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் நம்பர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பொதுப்படையாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இப்போ நிறைய நீங்கள் கண்டப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன், 1111 கண்டப்படுது அப்படின்னாக்க நீங்கள் உடனே ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை நமக்கு அது கம்யூனிகேட் பண்ணுறது. நான் போய் இன்னைக்கு சாயந்தரம் சிவன் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படி எடுத்துக்கலாம். 22 அப்படிங்கிறது என்னன்னா பயணத்தில் வெற்றியை குறிக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கலாம். ஓ, இன்றைய பயணமானது நான் இன்னைக்கு வெளியவே போகலாம், வீட்டுக்குள்ளே இருக்கலாம்னு பார்க்குறேன் அப்படிங்கிறச்சே 2222 எங்கேயோ கண்டப்படுது ஒரு நோட்லன்னு வச்சுக்கோங்களேன். சுச்சோ, இன்னைக்கு போனாதான் நல்லது போல இருக்கே, சரி கிளம்பிடுவோம். இங்கே வரணும் அப்படின்னா எனக்குள்ள 2 டயலமா இருக்கும். அந்த டயலமாலேருந்து இன்னைக்கு பயணமானது வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். திங்கட்கிழமை இந்த சந்திரனுடைய நாள். திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த 22 வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பிடிக்காட்டி கூட அந்த பயணத்தை எடுத்துன்னு பாருங்களேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு வந்தப்புறம் தான் ஒரு திருப்தி, போயிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை போன இடத்துல எனக்கு இது கிடச்சிது அப்படின்னு சந்தோஷமாக வருவோம். 3ங்கிறது குரு வியாழக்கிழமை அன்னைக்கு 3 அப்படிங்கிறது ஏதோ இது கிழமைநாதனா வச்சுட்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 1, திங்கட்கிழமை 2. இது பொதுவான தினமா நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு கஸ்டமைஸ்டா ஜாதகத்தை பார்க்க முடியாதவர்கள் இப்படி எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமைனா 9, புதன்கிழமைனா 5, வியாழக்கிழமை 3, வெள்ளிக்கிழமை 6, சனிக்கிழமை 8. 8ங்கிறது நம்பர் தான் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட் போர்ட்டலாக இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டி, இது ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாத ஒரே நம்பர். நம்ம சிவபெருமானை என்ன சொல்றோம்? ஆதி அந்தம் இல்லாதவர்னு சொல்றோம். ஆதியும் தெரியாது, முடியும் தெரியாது, முதலும் தெரியாது, அடியும் தெரியாதவர்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 8க்கு அந்த மாதிரி ஒரு ஸ்திதி உண்டு. நீங்க 8ங்கிற நம்பரை போட்டுட்டு உங்களுடைய அது கூட நாங்கள் சொல்லுவோம், ஒரு பேப்பர் எடுத்து உங்க விஷ ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதிட்டு பின்னாடி அந்த பேப்பர் முழுக்க 8 8 8ன்னு எழுதிட்டு மடிச்சு நாங்கள் கோயில் உண்டியில் கூட போட்டுருங்க, நடக்கும் காரியம். மடிச்சு நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் வாலெட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லுவோம். 8க்கு அவ்வளவு வேல்யூ. காமன்லி 8888 888 88 இதெல்லாம் ரொம்ப 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 உபயோகமான ஏஞ்சல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம். சனி பகவானுடைய நம்பர். சனி பகவான் யாருன்னா உங்களுடைய பிறவி என்னங்கிறத டிசைட் பண்ணுறவரே அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிசைட் பண்ணுறவரையும் மிஸ்கா போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. டிசைட் பண்ணுறவர்கிட்டே இதை பார், எனக்கு இவ்வளோ தான் தெரியும், நான் உன்னோட நம்பரை போட்டுட்டேன், எனக்கு ஆக வேண்டிய வேலைகளை நீ தான் சொல்லித்தரணும்னு நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணிடுறோம்ல. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? வேறு வழியே இல்லை. எகெயின் சனி பகவானோட கூகுள் மேப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அப்போ சனி பகவான் வேறு வழியே இல்லாமல் அவரோட வழியில் நம்மளை கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அப்போ பிரச்சனையே வராதே. பிரச்சனை பண்ணக்கூடியவர் அவரையே ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிடும். இப்படி இந்த நம்பர்ஸ் மூலியமாகவும் நம்ம வாழ்க்கையில் வளம் பெற முடியும். அதனால தான் அது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம அடிக்கடி கண்டப்படுற நம்பர்களை வச்சு நம்மளால் டிசைட் பண்ணிக்க முடியும். நம்பர் 4 அப்படின்னாக்க அது மாற்றங்கள் தேவை, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறது. ஏதோ ஒரு பாதையில் நான் போகிறேன், எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வட்டத்துக்குள்ளே நான் குறுகிய பாதைக்குள்ளே குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ பார்த்து இந்த 4444 44 4400 0044 4004 இப்படியெல்லாம் கண்ணப்பட்டதுன்னா, ஏய் நீ சின்ன வட்டத்துக்குள்ளே அடைஞ்சிருக்க, இது தப்பு, இதை விட்டு வெளியே வா, உனக்கு மாற்றங்கள் அவசியம், மாற்றங்களை எடுத்து போகும்போது உன் வாழ்க்கையில் வெல்லுவாய் அப்படின்னு அந்த நம்பர் நமக்கு சொல்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் ஏதோ ஒன்று நமக்கு குறிப்பிடுத்து சொல்லும். அந்த சொல்கிற வழியை நம்ம எடுத்துட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றியே. அதுக்கு தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப அழகாக யூஸ் ஆகும். இப்போ 4 வரைக்கும் சொன்னீங்க மேம், அடுத்து இந்த 5 6 7 8 அதுக்கும் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சொல்கிறேனே. 3 நான் சொன்ன மாதிரி குருவுடைய நம்பர்னா வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 5ங்கிறது புதனுடைய நம்பர், நம்மளுடைய அறிவு சார்ந்த நம்பர். நம்ம எப்போ பாரு நம்ம அறிவு சார்ந்து செயல்படுவோமோனா மாட்டோம், எமோஷ்னல் ஆகிடுவோம். இந்த 2 எமோஷ்னல் 2, ஏய் நீ எமோஷ்னலாக இருக்க, அறிவு சார்ந்து செயல்படுன்னு சொல்கிறது 2. இந்த 5ங்கிறது ஏய் நீ ரொம்ப அறிவு சார்ந்து ஒர்க் பண்ணுற, அறிவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க நம்மக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்க, அதை வச்சு இவங்க கிட்ட நம்ம பேசலாமா வேண்டாமா, இதெல்லாம் பண்ணுறது அறிவு சார்ந்தது. ஏய் அதை கொஞ்சம் பார்த்துக்கோ, நீ மனம் சார்ந்தும் செயல்படலாம், அப்போது அவங்க கிட்ட போகிறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும், கிட்ட நெருங்கிறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும். அவங்கன்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, பல விதமான முயற்சிகள்லையுமே,
அறிவு சார்ந்து மட்டுமே நம்ம செயல்பட்டோம்னா நம்மளால எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமானா முடியாது. நம்ம அப்துல் கலாம் ஐயா பார்த்துக்கோங்களேன், அவர் அறிவு சார்ந்து எங்கேயோ இருந்தார். ஆனாலும் ஒரு எமோஷ்னலாக ஒரு மக்களோடு அவர் இருக்கும்போது ஹாப்பியாக சிரித்து தரையிறங்கி ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சுவார். அந்த எமோஷ்னல் பேலன்ஸ் கொண்டு வா அப்படின்னு நமக்கு குறிப்பு சொல்கிறது 5. 6 தான் நான் சொன்னேன், வளங்கள் எல்லாம் வழியில் இருக்குது, ஜாகிரதையாக பார்த்துப்போம். வளங்கள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், பேராசையில் போய் முட்டின்றுவோம். அதை சொல்கிறது 6. 7ங்கிறது கவனத்துடன் செயல்படு, கவனமாக எதை செய்தாலும் வெற்றியே அப்படிங்கிறது. நிறைய 7 கண்டப்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுறோம்னா மாற்றி மாற்றி ஒரு 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 தாட்டை, இன்னைக்கு இதை செஞ்சிடணும், இன்னைக்கு இதையும் செஞ்சணும், இன்னைக்கு இதையும் செஞ்சணும், இன்னைக்கு ஒரு பல வேலை இருக்குது, எல்லாத்தையும் முடிஞ்சால் செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற பரபரப்பு இருக்குல்ல, அது வேண்டாம். பொறுமையாக ஒன்றொன்றாய் எடுத்து நிறைவேற்று அப்படிங்கிறது 7. 8 நான் சொன்ன மாதிரி சனி பகவானுடைய. 9ங்கிறது செவ்வாய். செவ்வாயோடது எப்படின்னா பாதி பேருக்கு இந்த சோம்பேறித்தனம், இன்னைக்கு நம்ம இந்த லைப்ரரியில் போய் ஒரு புக் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வரும். காலையில் எழுந்தவுடனே இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தாட் வரும். அப்போ இந்த 9 கண்ணில் பட்டதுன்னா, ஏய் தள்ளி போடாதே, உடனடியாக செயல்பாடு எடுத்து செய், நட அப்படிங்கிறது 9. ஸோ கிட்டத்தட்ட 1லிருந்து 9 வரைக்கும் எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன். இது நம்ம கண்டப்படும் போது இது சார்ந்து நம்மளுடைய எண்ணங்களையும் வேலைகளையும் மாற்றின்றோமே ஆனால் அன்றைய நாளே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நாட் பட் பெரிய அந்த 4ங்கிறதெல்லாம் லாங் ரன்னுக்கு செயல்பட வேண்டியது. 4, 7 ரெண்டும் உங்களோட லைஃப் டைம் ப்ராஸ்பெக்டிவ்ஸுக்கே உதவும். நீ ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிற, இந்த பிஸ்னஸில் சின்ன வட்டத்தில் படாத, இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்த கவனி அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கவனிக்க ஆரம்பிக்கிற போது நம்ம லைஃப் டைமுக்கு அந்த பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த 7ங்கிறது என்ன பண்ணும், அந்த பிஸ்னஸ் எடுத்துட்டதுக்கப்புறம் எது உனக்கு சீராக அமையுமோ அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதன் பாடு செயல்படுன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ நம்ம தினப்படி நம்மளோட லைஃப்பில் ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுட்டோம்னா லைஃபே வெற்றி. இன்றைய நாள் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லேயே வெற்றியை அடைய முடியும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வச்சு அது எனக்கு நான் என்ன சொல்ல வருதுங்கிறத புரிஞ்சு அது சார்ந்த நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை லேசாக மாற்றிக்க கற்றுட்டோன்னா வாழ்க்கையில் அமோகமான வெற்றியையும் வளத்தையும் மன அமைதியையும் பெற முடியும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குது. ஒருத்தர் அழகாக தெரியணும், நம்ம தோற்றம் அழகாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குது. இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாக்களில் பார்க்க முடியுது. அப்படி நிஜமாவே ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா? லவ் சக்ஸஸுக்கு ஏஞ்சல் நம்பருங்கிறத விட நம்ம எந்த நிலையில் இருக்கோங்கிறத புரிஞ்சு அந்த ஏஞ்சல் நம்பரை செயல்படுத்தணும். நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இந்த லவ் சக்ஸஸ்னா சுக்கிரன், சந்திரன், புதன் எல்லா நம்பரும் சேர்த்து யூஸ் பண்ணணும். லவ்ங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் இடம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறது சரியாக தவறாகவே இருக்குது. எல்லா லவ்வும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா, லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி கல்யாணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிறதெல்லாம் இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகி லாங் 100 வயசு வாழறவங்களும் இருக்காங்க. இது ரெண்டுமே இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம ஏஞ்சல் நம்பர் சார்ந்து செயல்படுத்தாமல் மனம் சார்ந்து இருவருடைய இந்த இணைவு சார்ந்து செயல்படுறது ரொம்ப அவசியம். அப்படி பார்த்தா 2 பேரோட எண்ணங்களையும் பார்க்கணும். அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக பார்த்தோன்னா லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடுதுங்கிறது தேவையில்லையா, ஆனால் இது எவ்வளவு நாள் வரைக்கும் இவங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு ஆகாதுன்னு பிளண்டாக சொல்லாமல் ஆகிறதுக்கு என்ன மாதிரி பண்ணால் இவங்க நல்லா இருக்க முடியும், என்ன மாற்றங்களை அவங்க லைஃப்பில் கொண்டு வரலாம், இல்லை ஏதாவது பரிகாரங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணும்போது கட்டாயமாக லவ்வும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி அவங்க வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாகி அவங்க குழந்தை குட்டிகளும் நல்லா இருக்கிறதும் இருக்கும் கட்டாயம். பட் லவ் சக்ஸஸ் அப்படிங்கிறது பிளெயினாக நம்பர்ஸில் முடிக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும், ஐ டோன்ட் நோ மதர்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் போதாது. லவ் சக்ஸஸ்ங்கிறது எந்த வரைக்கும், அம்மா அப்பாவோட பர்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் வச்சுக்கலாமா? பர்மிஷன் கிடைச்சுடுத்து கல்யாணத்துக்கு போகும்போது ஏதோ பிரச்சனை வருது, என்ன பண்ணுவாங்க? அப்போ கல்யாண தடைக்கின்னு ஒன்று எழுதுவாங்களா? கல்யாண தடைக்கு அப்புறமா குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை இருக்குது, அதே எழுதுவாங்களா? குடும்பம் நடத்துறதுல பிரச்சனை இருக்குது, வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குது, நிறைய விஷயங்கள். லவ்வுங்கிறது சக்ஸஸோடு நிற்காது. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு இருக்குது. அதை நம்ம கட்டாயம் தேடி இந்த ஏஞ்சல் நம்பரோடு அதை யூஸ் பண்ணும்போது கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
எல்லாருமே ஒரு பர்பஸ்க்காக தான் பிறக்கிறோம். அந்த பர்பஸ்க்காக நம்ம ப்ரீவியஸ் பர்த்தில் நம்ம 2 பேரும் இணைஞ்சு பிறந்திருக்கலாம். அப்படி எங்கே இணைஞ்சோமோ அந்த அந்த சின்ன லைன் இருக்குல்ல, ஹேர் லைனை 1000 டிவைட் பண்ணால் ஒரு லைன் இருக்குல்ல, அந்த கனெக்ஷன் இருக்குமா? சிலந்தி வலையை வச்சு தான் வெப்புங்கிற வார்த்தையே உள்ளே வந்திருக்கு. அப்போ நம்ம எல்லாரும் அந்த மாதிரி வலை பின்னல்களோட வந்தவாதான். ஆஃப்டர் ஆல் நத்திங், நம்மளோட சிஸ்டமோ இல்லை பென்ட்ரைவோ இல்லை யூடியூபோ, நம்ம வாட் எவர் த நெட்வொர்க் கனெக்ஷன் வாட் வி ஆர் யூஸிங் இஸ் 1000ல் ஒரு பங்கு தான் இருக்கும். நம்ம மூளையோட 1,00,000ல் ஒரு பங்கு தான் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்வ ஜென்மத்தில் பந்தமாக இருந்திருப்பாங்க. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.